டெல்லியில் விரிவாக்கப் பணிகளுக்காக தமிழர்கள் வாழும் மதராசி குடியிருப்பு பகுதியை அகற்றும் மாநில அரசின் நடவடிக்கைக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தமிழர்களை டெல்லி போலீசார் வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தினர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம். மாணிக்கம், வணக்கம். முழு விவரங்கள். டெல்லி தென்புற பகுதியில மேம்பால புனரமைப்பு, கால்வாய் தூர்வாரும் பணி, மெட்ரோ பணி என பல்வேறு காரணங்களுக்காக மதராசி குடியிருப்பு என்ற பகுதியை அகற்றுவதற்கு டெல்லி மாநில அரசு முடிவு செய்த நிலையில அங்கு வாழக்கூடிய சுமார் 500 குடும்பங்களை மாற்று இடத்திற்கு செல்லுமாறு டெல்லி அரசு அறிவுறுத்தியது. இதனைத் தொடர்ந்து அங்கு மாற்று இடம் கொடுக்கப்பட்டிருக்கூடியது என்பது 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதால பள்ளி குழந்தைகளுடைய கல்வி பாதிக்கும், அதே போன்று பணிக்கு செல்பவர்களுடைய வேலை இழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. மேலும் இதனால் அவருடைய வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால் டெல்லி அரசுடைய இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இன்றைய தினம் அவ்வாறு போராட்டத்தில் ஈடுபட்ட டெல்லியில் வாழக்கூடிய தமிழர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் ஒரு இடத்திலிருந்து மற்ற இடத்துக்கு புலம்பெயர்க்கும் பொழுது அவர்களுக்கான வாழ்வாதார இழப்பு என்பது பெரிய சவாலாக இருப்பதனால் இதனை கருத்தில் கொண்டு இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும். மேலும் அவர்களுக்கு மாற்றிடமாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம் என்பது 40 கிலோமீட்டர் தொலைவில், அதாவது தற்போது வசிக்கக்கூடிய இடத்திலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதனால நகரினுடைய மையப்பகுதிக்குள்ளாக அவர்கள் தனிக்கு சென்று வருவது சிரமம் என்பதனால அவருடைய வாழ்வாதாரம் மற்றும் வாழ்வியல் அது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதனால இதனை ரத்து செய்ய வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்திருந்தனர். இந்த நிலையில் டெல்லி காந்தி சமாதி பகுதியில் இருந்து தலைமைச் செயலகம் நோக்கி மதராசி குடியிருப்பு தமிழ் மக்களுடைய பேரணியாக செல்ல முயன்றிருந்தனர். அதாவது அந்த குடியிருப்பு தமிழ் மக்கள் அங்கு வாழக்கூடிய குடியிருப்புக்கு பெயர் மதராசி குடியிருப்பு என்ற பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குடியிருப்பில் இருக்கக்கூடிய மக்கள் பேரணியாக டெல்லி மாநில அரசினுடைய கோட்டையை முற்றுகையிடுவதற்காக சென்ற நிலையில் அவர்களை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக அவர்களை அப்புறப்படுத்தக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.